கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவ வார்த்தையை திரித்து பேசுதலின் அபாயம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். உபாகமம் 4:2. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் நிச்சயமாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17 என்று தேவன் ஆதாமுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஸ்திரீயானவள் சர்ப்பத்திடம் பேசியபோது தேவன் கூறியிருந்தவற்றில் சில முக்கியமான வார்த்தைகளை கூறாமல் விட்டுவிட்டாள். அவள் தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆதியாகமம் 3:3. இங்கு புசிக்கும் நாளில் நிச்சயமாகவே போன்ற வார்த்தைகள் ஏவாள் விட்டுவிட்டதை நாம் காண்கிறோம். தேவன் நீ நிச்சயமாகவே சாவாய் என வலியுறுத்தி எச்சரித்திருந்த போதிலும் அவள் நிச்சயமாகவே என்பதை விட்டுவிட்டதின் மூலம் அந்த வலியுறுத்துதலை நீக்கிவிட்டாள். மேலும் அதை தொடவும் வேண்டாம் என்ற வார்த்தைகளை அவள் சேர்த்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தையானது ஒரு அக்கினியாயிருக்கிறது, அது ஒரு சம்மட்டியாயிருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அதை கையாளும் போது கவனமாயிருங்கள். அதை விளங்கி கொள்ள தேவனிடம் ஞானத்தை தேடுங்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 2 தீமோத்தேயு 2:15. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் போது நம் அணுகுமுறையானது, கர்த்தாவே எனக்கு ஒன்றும் தெரியாது, உம்முடைய வார்த்தையை நான் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்பதாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமான வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம் என்பதல்ல, நாம் வாசிப்பது ஒரு சில வசனங்களே ஆயினும் அவற்றை எப்படி வாசிக்கிறோம் என்பதே முக்கியமானதாகும். ஒவ்வொரு வசனத்திலும் ஏராளமான சத்தியங்கள் அடங்கியுள்ளன. எனவே நீங்கள் வாசிப்பதை நன்றாக புரிந்து கொள்கிறீர்களா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ வசனத்தை அசட்டை செய்வதும் தேவ வார்த்தையை குறித்து அறிவின்மையும் தேவ வசனத்தை திரித்து பேசுதலும் நமது வாழ்க்கைக்கு அழிவை கொண்டு வரும். நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். உபாகமம் 4:2. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமேன்.